தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்க ஒரு பேர் வந்து முள்ளூர் தியாகு அம்பேத்கர் புரட்சி தேசம் கட்சி அவருடைய நிறுவன தலைவர். அவருடைய பேர் வந்து மணிவண்ணன். அவர் வந்து ஒரு சமூக ஆர்வலர். உங்கள்ட்ட ஒரு முக்கியமான தகவலை சொல்றதுக்காக தான் வர சொல்லியிருந்தேன். சொல்லலாமா? ஏதாவது வெளிப்படையாக சொல்லலாமா? வெளிப்படையாக பேசிக்கணும். என்னன்னா, புதுக்கோட்டையில் வந்து ஒரு கிரிக்கெட் சங்கம் இருக்கு. சரி, தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டத்தில் கிரிக்கெட் சங்கம் இருக்கு. அந்த கிரிக்கெட் சங்கத்துக்கு பண உதவி பண்றது மாநில கிரிக்கெட் சங்கம். சரி, மாநில கிரிக்கெட் சங்கத்துக்கு மேல வந்து கிரிக்கெட் வாரியம், இந்திய கிரிக்கெட் வாரியம். சரி, அது மூலமா தான் ஒரு பெரிய அளவில் வேலை நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, கிரிக்கெட் வந்து இந்தியாவிலே அதிகமாக வருமானம் தரக்கூடிய விளையாட்டு. விளையாட்டு வீரர்களே நிறைய விளையாட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். என்னென்ன விளையாட்டு இருக்கு? ஃபுட்பால் இருக்குது, வாலிபால் இருக்குது, ஹாக்கி இருக்குது, இது மாதிரி கோகோ இருக்குது, பெண்களுக்கான விளையாட்டு இருக்குது, ஆண்களுக்கான விளையாட்டு நிறைய இருக்கு. அதாவது உங்களுக்கு ஹாக்கியில் யாராவது ஒரு பிளேயர் தெரியுமா இந்தியாவில்? ஞாபகத்துக்கு வராங்க. கபடியில் தெரியும், இப்போ ஞாபகத்துக்கு வராது. அந்த மாதிரி எல்லா விளையாட்டுலையும் வீரர்களை தெரியும், ஞாபகம் வராது. ஆனால் கிரிக்கெட்டில் டெண்டுல்கர் தெரியுமா? தோனி. அப்ப அந்த விளையாட்டு வந்து பிரபலமாயிடுச்சு. நிறைய பேர் பார்க்கறதுனால அவங்களாம் பெரிய அளவில் வருமானம் பெறக்கூடிய ஒரு விளையாட்டு. ஒரு சினிமா ஹீரோ கூட பார்க்குறாங்க. அதேதான் உண்மை. இப்போ என்னுடைய பேர் முருகானந்த் தான். நான் வந்து இங்கே புதுக்கோட்டை மாவட்டம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஆண்டுகளாக அதாவது நான் +2 படிக்கிறதுலேருந்து மாவட்ட கிரிக்கெட் சங்கம் நடத்து லீக் போட்டியில் விளையாண்டுருவேன். கிட்டத்தட்ட ஒரு 4 சொல்ல முடியாது, ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பேப்பரில் தான் ஸ்கோர் போடுவாங்க. ஒரு தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் ஒரு பேப்பர் கொடுக்கும். அதில் பவுலர் யாரு, பேட்ஸ்மேன் யாரு, அந்த மாதிரி கேப்டன், இந்த டீம்ல A டீம் B டீம், இந்த மாதிரி ஷார்ட் மாதிரி போட்டு தான் எழுதுவாங்க. அதுல வந்து நிறைய வீரர்கள் வந்து 5 விக்கெட் எடுத்திருப்பாங்க, 100 ரன் அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இங்கே புதுக்கோட்டையில் நடக்கிற லீக்ல நல்லா விளையாண்டுருப்பாங்க. ஆனால் அது வெளிச்சத்துக்கே வரல, அது போயிடுச்சு. அதை பற்றி நான் பேசலை. இப்போ சமீப காலமாக தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கு அப்புறம், இந்த ஸ்மார்ட் போன்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம், இவங்களாம் அசோசியேஷன்லேருந்து செல்போன்லேயே ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணி, அதாவது வந்து டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி, அதில் ஒரு 8 டீம் இருக்குன்னா அந்த 8 டீமுக்கு நடக்கிற போட்டியை யார் விளையாடுறான்னு போடுவாங்க. அதுல யாருக்குமே பரிசு கொடுக்குறது இந்த நம்ம மாவட்ட கிரிக்கெட் சங்கம் புதுக்கோட்டை விளையாட்டு. அதாவது வந்து பக்கத்து மாவட்டங்கள்லாம் இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, சென்னை இருக்கு. இந்த மாதிரியான நகரங்கள்ல இல்லை மாவட்டங்கள்ல போட்டி நடக்கும். ஒரு 50 டீம் இருக்குன்னா 50 டீமுக்கு விளையாட விட்டு, யார் நல்லா விளையாடுறாங்களோ அவர் வந்து ஒரு அரசியல் தலைவர்களோ இல்லை நல்ல விளையாட்டு வீரர்களோ வர சொல்லி ஒரு பெரிய லெவலில் உணவு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு கொடுத்து ஊக்கப்படுத்தி, என்ன நீங்கள் நல்லா விளையாடுங்க, அசோசியேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இங்கே வந்து நடந்திருந்தால் நிறைய பேர் உருவாக்கிட்டாங்க. இந்த மாவட்டத்தில் அது மாதிரி நிகழ்வு நடக்கலைங்க. ஆமாம், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா 1-2 நடக்கும், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறதோ இல்லை நினைச்ச டேத்துக்கு நடக்கிறதோ அது நல்லதில்லை. எவ்வளவு சூழல்கள் இருந்தாலும் வீரர்கள் விளையாடுற வீரர்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ஒரு ஆனுவல் டே நடக்கும். ஸ்போர்ட்ஸ் ஆனுவல் டே, அதாவது கிரிக்கெட் 2020 நடத்துறாங்க, 50 ஓவர் நடத்துறாங்க, இல்லை ஸ்கூல் மேட்ச் நடத்துறாங்க, காலேஜ் மேட்ச் நடத்துறாங்க. அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் வர சொல்லி ஒரு பெரிய அளவில் ஒரு விழா நடத்துறோம். அதுக்கு வந்து அசோசியேஷனுக்கு பணம் வருது. எங்க தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியத்துல இங்க பணம் வருது, மாவட்ட கிரிக்கெட் நடத்த சொல்லி இவங்களை வந்து உற்சாகப்படுத்தணும். ஆமா, ஆனா இவங்க எதுவுமே பண்றது இல்லை. இப்ப இருக்கக்கூடிய நான் வந்து அந்த பண்டை யார் கையாளுறா? மாவட்ட கிரிக்கெட் சங்க செயலாளர் திரு கனகராஜ் அவர்கள், அவர் தான் கையாளுறார். அவர் வந்து கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளுக்கு மேலாக கிரிக்கெட் சங்க செயலாளராக இருக்காரு. ஒரு சங்கம் நடத்தவங்களுக்கு தெரியும், ஒரு கட்சி நடத்துறீங்க, ஒரு கட்சி நடத்தினா ஒரு விதிமுறை இல்லை. ஆமா, அந்த சங்க விதி பைலா என்ன சொல்லுது? அந்த சங்க நான் வந்து 12 வருஷமா ஒரு டீமோட கேப்டனா இருக்கேன், செக்ரட்டரியா இருக்கேன். இப்ப இருக்கும் பொழுது சங்க விதிகளே இந்த சொன்னதில்லை. சங்க பிரகாரப்படி இப்ப ஒரு 10 டீம் இருக்கு. இங்க 10 டீம்ல 2 டீம் காலி ஆயிடுச்சு, 8 டீம் இருக்கு. 8 டீமோட பிரதிநிதிகள் செயலாளருக்கு தான் தேர்ந்தெடுக்கணும், தலைவரை, செயலாளரை, பொருளாளரை. அந்த மாதிரி இந்த வகையை ஒரு தேர்தலை நடத்தலை. நான் சொல்றது ஒண்ணுமே பொய் கிடையாது. திரு கனகராஜ் அவர்கள் மேல தனிப்பட்ட முறையில் நான் ஒரு மதிப்பு வச்சிருக்கேன். ஆனா உள்ளதை ஏன்னா மக்களுக்கும்
வந்து இளைஞர்களுக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. அதன் அடிப்படையில் என்னன்னா அவர் இந்த வரலையும் ஒரு தேர்தல் ஜனநாயக முறையில் நடத்தலை, இது உண்மை. சரி நடத்தலை, நீங்க 12 வருடமா என்னப்பா பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்குறீங்க, கேட்கலாம் நீங்க. நான் சொல்லிடுறேன், 11 ஸ்டார் ஒரு கிரிக்கெட் டீம். சரி சரி, அந்த டீமை நம்ம அவர் போய் கேட்குறோம், ஒரு டீம் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி கேட்குறோம், விளையாடலாம் சொல்லி ஒரு டீம் எல்லாம் ரிஜிஸ்டர் எப்படி அந்த சங்கத்தெல்லாம் பதிவு பண்ணிக்கணும். ஆமா, நம்ம டீம்ல ஒரு பதிவு பண்ணிட்டு எங்களை விளையாட சொன்னாரு. நாங்கள் விளையாண்டோம். இளைஞர்கள் கிராமப்புறத்தை சேர்ந்த இளைஞர், நான் கிராமத்தை சேர்ந்தாரு, திருப்பூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர், அந்த கிராமத்தை சுற்றி உள்ள இளைஞர்களை சரி பண்ணி நாங்கள் மேட்ச் விளையாண்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தது. ரொம்ப நெருக்கடி. பஸ் ஃபீஸ் நாங்கள் தான் கொண்டு வரணும், பெட்ரோலுக்கு நாங்கள் தான் கொண்டு வரணும், தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. இருக்கு, ஆனா செய்யல. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வெயில்ல விளையாடுறீங்க, நல்லா விளையாண்டா ஒரு பேர் கிடைக்கும், ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும், ஒரு கப்பு கிடைக்கும், அல்லது ஒரு மற்ற மாவட்டத்தில் விளையாண்டு நம்மளுக்கு ஒரு பேர் அடையாளம் வரணும்னு வருவாங்க. ஆனா எல்லாருமே இயற்கையா உருவாக்கக்கூடியது. இந்த கிரிக்கெட் சங்கம், புதுக்கோட்டை இருக்கிற சங்கம் எந்த வீரர்களுமே கண்டுபிடிச்சு தயார் பண்ணல. மற்ற மாவட்டங்கள்லாம் நிறைய வீரர்கள் தயார் பண்ணி எங்கெங்கோ போயிட்டாங்க. ஆனா இங்க உள்ள ஒருத்தரை கூட தயார் பண்ணல. ஆனா தமிழ்நாட்டுல பொய் சொல்லக்கூடாது, தமிழ்நாட்டுல புதுக்கோட்டையில தான் அதிக டென்னிஸ் பால் போட்டி நடக்குது. அந்த டென்னிஸ் பால் போட்டியில நிறைய வீரர்கள் நல்லா பந்து வீசுறாங்க, ஃபீல்ட்ல நல்லா வந்து பேட்டிங் ஆடுறாங்க, ஃபீல்டிங் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. அவங்க விளையாட்டுல கொண்டாந்து போட்டா இந்த மாவட்டம் எங்கேயோ போயிடும். தமிழ்நாட்டில் நம்பர் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மாதிரி வீரர்களை இவர் வர சொல்லல, வர மாட்டேங்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவர்களை வந்து முன்னிலைப்படுத்துறது கிடையாது. ஏன் முன்னிலைப்படுத்த மாட்டேங்கிறாருன்னா, எனக்கு ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா, நிறைய அணிகள் வந்துட்டா இங்க நடக்கக்கூடிய சில கோல்மாடுகளை கேள்வி கேட்டா அது ஒரு இடைஞ்சலாயிருந்து நம்மளுக்கு அமைதியா கை கட்டி வாய் முடிக்கிட்டு உள்ள வச்சுட்டே நம்ம ஓட்டி போடுவோம். அதாவது இவர் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய. ஆமா, இப்ப நான் வந்து அசோசியேஷன்ல இருந்தத இப்ப தொடர்ந்து 5 வருஷமா நான் அதுக்கான ஆதாரங்களும் கொடுத்துறேன். தொடர்ந்து 5 வருஷமாக அவர் நடத்தக்கூடிய லீக் போட்டியில முதல் இடத்தை பிடிப்பேன், அல்லது 2வது இடத்தை பிடிப்பேன், அல்லது 3வது இடம், இப்படிதான் தொடர்ந்து 5 வருஷம். சரி சரி. இந்த வருடத்துல கூட 5 கேட்டகரியில 4வது இடத்துல இருக்கேன். ஆனா ஒரு போட்டியில நடந்த அப்டேட்டை அவர் பதிவு பண்ணல, இல்லைன்னா 2வது இடத்துக்கு வந்திருப்பேன். ஏன் பதிவு பண்ண? அது ஏன் பதிவு பண்ண விட்டாங்கன்னா என் மேல ஒரு கான்பிடன்ஸ் கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. நான் என்ன அந்த மாதிரி இருக்கு. நான் வந்து ஒரு பட்டியல் ஓபிஷியல். அப்படியா? நான் வந்து ஒரு பட்டியல் ஓபிஷியல். சரி. அதுல வந்து விளையாட்டுல வந்து சாதி பாக்குறாங்க. இல்ல, சாதி பாக்குறதுலாம் விளையாட்டுங்கிறது சாதிக்கு அப்பாற்பட்டது. இல்ல, சாதிக்கு அப்பாற்பட்டது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் முன்னாடி வந்து வெளியில சொல்லிக்கிட்டது, ஜீவா படங்கள் மற்றும் இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா, வந்து கிரிக்கெட் வந்து ஒரு பார்ப்பனிய விளையாட்டு அப்படின்னு சொன்னாங்க. கிரிக்கெட் வந்து அந்த உள்ள எதிராகிறப்ப எல்லாருமே சொல்லிக்கிட்டு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. சொல்றாங்கன்னா இப்ப வந்து இந்த பேட்டி, இந்த நியூஸ் பேப்பரு, அது யூடியூப் இதெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து கிரிக்கெட் வந்து ஒரு பார்ப்பன விளையாட்டு, அது நீங்க என்னதான் நல்லா விளையாடலாம் ஜெயிக்க முடியும், பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப அப்படியெல்லாம் இல்லை, தெரியல. நான் இருக்கிறதுனால மனிதனுக்கு திறமை இருந்துச்சுன்னா அதை வெளிப்படுத்தினா தடுக்க முடியாது. ஆனா அவனுடைய திறமைய வெளிப்படுத்தாம வேணா ஒரு தடுக்கலாம். அதுக்கான சூழ்நிலை உருவாக்காம விடலாம். இப்ப இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் எங்கேயே விளையாடுறதெல்லாம் போட்டோ எடுத்து போட்டுறாங்க. அப்பெல்லாம் அந்த காலகட்டம் இல்லை. இப்போ ஒரு 10 ரன் அடிச்சா கூட டிவி ஒரு 500 பேர் பாக்குறாங்க, 2000 பேர் 10,000 பேர் பாக்குறாங்க. ஆனா அப்பெல்லாம் கிடையாது. அப்ப நல்லா விளையாடுற கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நீங்களே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நல்லா விளையாண்டுருக்கீங்க, அது நம்ம 10 பேருக்கு தான் தெரியும். ஆனா இப்ப செல்லுல எடுக்கிறதுனால குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 பேருக்கு தெரியும். இப்ப உங்களை புறக்கணிக்க முடியுமா? உங்களை புறக்கணிக்க முடியாது. ஏன்னா இது காட்டி கொடுத்தோம், இவர தியாகம் வந்து நல்ல விளையாட்டு வேணும்னே இவரை வெளிக்கொண்டு வர அவங்க தடுக்கிறாங்க அப்படின்னு, அதனால கொடுத்துடுறாங்க. ஆனா அவர் என்ன என்கிட்ட கேட்டாரு, ஒரு எப்படி பார்த்தாலும் நான் ஒரு டீமோட செக்ரட்டரிங்கிறதுனால ஒரு 8 டீம் செக்ரட்டரி வச்சு ஒரு மீட்டிங் போடுவாரு. சரி சரி. வருடம் முடிஞ்சா இந்த வருஷம் வந்து நம்ம 20 ஓவர் போட்டி தொடங்க போறோம், 50 ஓவர் போட்டி தொடங்க போறோம், என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னு கேட்பாரு. அதை 8 பேருமே சொல்றதுக்கு பயப்படுவாங்க. கருத்து கேட்பாரு. ஏன் சொல்றதுக்கு ஏன் பயப்படுறாங்க? அது ஏன் பயப்படுறாங்க? நம்ம ஏதாவது கருத்து சொன்னோம்னா நீ என்ன அப்படி பேசுற,
உனக்கு எப்படி தெரியாதெல்லாம் அப்படின்றாப்ல. அப்ப அதனால என்ன பண்றாங்க, சில பேர் அவர் கையால வரணும் முன்னாடி வச்சிருப்பாரு. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, டீ வாங்கிட்டு வர, வடை வாங்கிட்டு வர, சம்சா வாங்கிட்டு வர, சாப்பாடு வாங்கிட்டு வர, கிரௌண்ட கூட்ட, அவரை வந்து விளையாட்டு வீரரை பார்க்காம மெசஞ்சரா வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஆளுகளை வச்சிருக்காரு. நல்லா விளையாடுறவங்கள அந்த மாதிரி ஆக்கி அவங்களும் அதுக்கு அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல வந்துருவாங்க. நல்லா விளையாடுறது தான் போவாங்க. ஆனா அவர் வந்து பணியாளராக்கி பேசிட்டே இருக்கும்போது கட்டாயிருச்சு. அவர் புதுக்கோட்டை கிரிக்கெட் அந்த செயலாளர் கனகராஜ் அவர்கள் நல்லா விளையாடக்கூடிய வீரர்கள், விளையாட்டு கிரிக்கெட் வீரர்களை அவருடைய சொந்த பணிகள், டீ வாங்கிட்டு வருவது, வடை வாங்கிட்டு சொல்றது, இந்த மாதிரி சாப்பாடை எடுத்து கொடுக்க சொல்றது, இந்த மாதிரி பண்றது, அது வந்து உண்மையாவே அது வந்து ஒரு தவறு தான். அது நட்பின் அடிப்படையில ஒரு நாள் 2 நாள் செய்யணும்னா கூட எல்லாம் சேர்ந்து செய்யறப்ப அது ஒரு விஷயம் இல்லை. அதே நேரத்தில் அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி, அவரை போயிட்டு ஒரு மெசஞ்சர் மாதிரி, அவர் ஒரு வீரரை கருதாம அவர் ஒரு எலிபுலி ஏவலா பயன்படுத்தினா தப்புன்னு நம்ம சொல்றோம். அது மாதிரிதான் பண்றாரு. அது மாதிரிதான் பண்றாரு. வீரர்களை பார்க்கணும். ஆமா, அவங்கள வந்து சம்சாரி கொடுக்குறது, இல்ல வந்து அவங்கள வந்து சாப்பாடை அடுத்தவங்களுக்கு போட்டு கொடுக்க சொல்றது, கீழே ஒருத்தரோட இது பண்ண சொல்றது, மேட்டடிக்க சொல்றது, இதெல்லாம் ஒரு பணியாளர்கள் இருக்காங்க. கவர்மெண்ட்ல இருந்து நியமனம் பண்ணி, கவர்மெண்ட் இல்ல பிரைவேட்ல இருக்காங்க. அந்த வேலையை செய்யறது. கிரவுண்ட ஒரு மைதானம் இருக்கு. அந்த மைதானத்துல விளையாட்டு நடக்குது. சரி, வீரர்கள் தண்ணி குடிச்சுட்டு பாட்டில போட்டு போயிடுறாங்க. இந்த பாட்டில வந்து எல்லாரும் சேர்ந்து சுத்தம் பண்ணா தப்பு இல்ல, அது தவறு கிடையாது. அது வந்து நம்ம எடுத்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த கிரவுண்டுக்கு நம்ம பணம் கட்டுறோம்ல, அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் எடுத்துக்குவாங்க. அது செய்யலாம், எடுத்துக்குவாங்க. நம்ம எந்த தொழிலுமே இது கிடையாது. நம்ம வந்து அதாவது பணியில வந்து உயர்வு தாழ்வு நம்ம கருதுற ஆளே கிடையாது. அதே நேரத்துல வந்து இந்த வேலையை வந்து செய்வதற்கு ஆள் இருந்தும் வீரர்களை பயன்படுத்துறத தப்புன்னு அதுதான் உண்மை. அவருக்கு ஒரு பிஏ வச்சுக்கலாம், ஒரு சம்பளத்துக்கு ஆள் வச்சுக்கலாம். அவர் வச்சு தப்பி போய் தீ வாங்கிட்டு அதுக்கு பட்ஜெட் இருக்கு, வடை வாங்கிட்டு வைப்பாங்க, வடை வரலாம். அந்த மாதிரி வீரர்கள்லாம் பயன்படுத்தி அதில் பண்றாங்க. அது ஏன் பண்றாங்கன்னு தெரியல. அதை நீங்க கொஞ்ச நாள் வச்சு தெரியப்படுத்துங்க. அது மட்டும் தான் சொல்ல வந்திருக்கேன். அது சரி. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளமாக தேர்தல் நடத்துற புதுக்கோட்டை கிரிக்கெட் சங்கத்துல நாங்க ஒரு 12 செக்ரட்டரி இருக்கோம், 10 செக்ரட்டரி இருக்கோம், 8 செக்ரட்டரி இருக்கோம். நாங்க மற்ற மாவட்டங்கள்ல எல்லாம் நடக்குதா அப்படிங்கிறது நம்ம பார்த்தாலும் தெரியும். ஆனா அப்படிதான் நடத்தணும். அது சங்க விதிகள் தான் நடத்தணும். இப்ப பக்கத்து மாவட்டத்துல கூட அந்த மாதிரி, திருச்சி மாவட்டத்துல கூட அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றதுன்னா ஏமாத்துற வேலை நடந்தனால அவங்க ஹைகோர்ட்டை நாடி, இப்ப நீதிமன்றத்தை நாடி, நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. எப்படி சரியா பயன்படுத்தணும், அவங்க வந்து வழிகாட்டுதல் கொடுத்தாங்க. ஆமா, ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டதான் எல்லாமே. அரசுல இருந்து எல்லாமே. அப்ப அரசு கட்டுப்பட்டதான் கிரிக்கெட் சங்கம். அப்ப எப்படி அரசு எப்படி விதிமுறைகள் மீற முடியும்? அரசு விதிமுறைகள் மீற முடியாது. சங்க விதிமுறைகளே வந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு அது செயல்படும். ஆமா, அதை வந்து இன்னொரு சொல்லல. இப்ப நான் 12 வருஷமா இருக்கேன், சங்க விதிமுறைகள் இன்னொரு தெரியல. இப்ப 8 டீம் இருக்கு. இப்ப நான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல இருந்து பசங்களை அங்கே தயார் பண்ணி எங்க ஊர் வந்து வளர்க்குறாங்க. புதுக்கோட்டையை கூட்டிட்டு வரணும். புதுக்கோட்டையிலனா சுதர்சன் காலேஜ் கூட்டிட்டு வரணும். சத்தியமங்கலம் இங்க இருந்து வந்து கிட்ட 40 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இங்க இருந்து நாங்க கூட்டிட்டு போனோம். இங்க உள்ள கிரௌண்ட் இங்க ஒரு கிரௌண்ட் தான் நடத்துவாரு. இந்த ராஜாஸ் காலேஜ் அல்லது ஜேஜே காலேஜ்ல சில சூழல்ல அவர் நடத்தல. சரி, ராஜாஸ் காலேஜ்ல தான் நடத்துவாரு. ஒரு வருஷத்துக்கு ஒரு 8 டீம் இருக்குன்னு குறைஞ்சபட்சம் ஒரு 4 மாசத்துல நடத்தக்கூடிய போட்டிய ஒரு வருஷம் போவாங்க. எப்படி கேட்டீங்கன்னா, நல்லா விளையாண்டா வெளி மாவட்டத்துக்கு போயிடுவாங்க வீரர்கள். நல்லா பயிற்சி கொடுத்து நல்லா இது பண்ணா வளர விட்டா பக்கத்து மாவட்டத்துக்கு போயிடுவாங்க. கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர். இந்த மாவட்டத்துக்கு பேர் கிடைக்கும், அவருக்கு அந்த பேர் கிடைக்கும். அவர் போயிட்டாங்கன்னா இங்க நடத்த முடியாது. ஆளு எல்லாம் நல்லா விளையாட போயிட்டாங்கன்னா இங்க யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. உருவாக்குற வேலையை பாக்குறது இல்லை. ஆமா, அவருக்கு தேவை நம்ம வந்து செக்ரட்டரியா இருக்கணும், நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பந்தாவா இருக்கணும், போகணும் வரணும், நம்ம 4 பேர் சரி கிடைக்கணும், நம்மள்ட்ட கையை கட்டி நிக்கணும், நம்ம சொல்றதை கேட்கணும், பயப்படணும். அந்த நேரத்தில் உள்ள வீரர்களை உருவாக்குற வேலையை பார்க்காம அடிமைகளை உருவாக்குற வேலையை தான் பாக்குறாருன்னு சொல்றீங்க. ஆமா, இப்ப நீங்க ஒரு கிரிக்கெட் சங்க செயலாளர் ஆயிட்டிய, உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 20 லட்ச ரூபாய் பணம் கொடுக்குது. நீங்க என்ன செய்வீங்க? 20 லட்ச ரூபாய் வந்து பிரிச்சு வீரர்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ
அது சங்க விதிகளுக்கு உட்பட்டு செஞ்சு கணக்குல காட்டுறது. இப்ப நீங்க காட்டாம வச்சிருந்தீங்கன்னா இப்ப இவர் வந்து உங்களுடைய கேள்வி கேட்டா அதுக்கு நீங்க பதில் சொல்லவா சொல்லக்கூடாதா? ஆமா, வந்து இவ்வளவு ரூபா வந்துச்சு, வரவு உழவு, செலவு உழவு, இருப்பு உழவுன்னு நம்ம சொல்ல போனோம் சார். ஏன்னா நம்ம சங்க உறுப்பினர்கள் கிரிக்கெட் வீரர்கள் தான். வீரர்களுக்கு நம்ம இந்த திறந்த கணக்கு வந்து திறந்ததா இருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். அவர் கணக்கோட கேட்கும் போது எதுவுமே வாய்க்கு வந்து பேச மாட்டாரு, சிரிக்கிறார். பதில வந்து புன்னகையை கொடுக்குறாரு. அதை வந்து அவர் சிரிக்கிறதுங்கிறது நம்மளை கேவலப்படுத்துறாரு. ஒரு பக்கம் அப்படியே எடுத்துக்கலாம். கணக்கை மறைக்கிறாரு, சொல்ல விரும்பலாங்கிற. ஆனா அசோசியேஷன் பண்ணா 2 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டுருக்கீங்கிறாரு. அசோசியேஷன் பண்ணா 2 லட்சம் ரூபாய் போட்டு 2 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருக்கீங்க. அதாவது வந்து இங்க மாவட்ட கிரிக்கெட் சங்கம் புதுக்கோட்டை கிரிக்கெட் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம். ஏன்னா இவர் மேல உள்ள அதிருப்தினால அவங்க உருவாக்கிட்டாங்க. அது ஒரு சங்கம் தனியா அங்க உருவாக்கி 30 டீமுக்கு மேல விளையாண்டு இருக்கு. சரி சரி. அந்த கிரிக்கெட் சங்கம் வந்து இவர் மேல வந்து குற்றச்சாட்டு வைக்குது. எது மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? அவங்க வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மாநில கிரிக்கெட் சங்க செயலாளர் புதுக்கோட்டைக்கு வராரு. சரி. பரிசு கொடுக்க வராரு. சரி. அப்ப வரும்பொழுது அவங்க வந்து அவருக்கு மாநில கிரிக்கெட் சங்கத்துல சொல்றாங்க, இவர் சரியில்லை, இவர் எந்த வீரர்களுக்கு சேர்க்க மாட்டேங்கிறாரு, பாலிடிக்ஸ் பண்றாரு, இவருக்கு வேண்டியவர்களை மட்டும் வச்சுக்கிறாரு, இவரால் புதுக்கோட்டை வீரர்கள் அழிஞ்சு போயிட்டாங்க, இவரை மாத்துங்க, எங்களுக்கு 30 டீம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவரு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாப்ல. மாத்தல. அப்ப அனௌன்ஸ் பண்றாரு, என்னோட கிரிக்கெட் சங்கத்துல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு அப்படிங்கிறாரு. அன்னைக்கு தான் தெரியுது இவங்க எதுக்கு வந்து அதை காட்டுறாப்ல. இல்ல காட்டல. இப்ப அப்படி இருக்கு சூழல். இப்ப வந்து எப்படி கேட்டீங்கன்னா, அவருக்கு நெளிச்சு வளைஞ்சு போனா நம்ம இருக்கலாம். ஓரளவு நம்ம சுயமரியாதையோட இருக்க விருப்பப்பட்டோம்னா நம்ம மேல வந்து குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க. வெளியில போறதுக்காக அது ஒரு யுக்தி. அவருக்கு வேண்டிய கையால வச்சுக்குவாப்ல. புராணம் இங்க போறான் இங்க வராமாப்ல. அவருக்கு வேண்டியவரோட தான் நான் பேசணும். அவரு சொல்ற இடத்துல தான் நான் விளையாடணும், மற்ற இடத்துக்கு விளையாட போக கூடாது அந்த மாதிரி. ஆனா அவர் கையால வச்சிருக்கோம் இங்க வேணும் போவாங்க. அவருக்கு தெரியாம அவங்களுக்கு கட்டுப்பாடு இல்ல. என்ன மாதிரி ஆளுக்கு மட்டும் கட்டுப்பாடு. நம்மளுடைய சுதந்திரத்துல அவர் இல்லைங்க. ஒரு டென்னிஸ் பால்ல விளையாண்டவர் தான் டோனிங்கிறாங்க. ஒரு நட்ராஜ் வந்து ஒரு டென்னிஸ் பால்ல விளையாண்டவர் தான் நட்ராஜ்ங்கிறாங்க. ஆனா நாங்க டென்னிஸ் பால் விளையாடக்கூடாது. மாற்று விளையாட்டுல விளையாடுறது அவங்களுக்கு இவர் வருஷத்துக்கு 5 போட்டி தான் நடத்துறாரு, 10 போட்டி நடத்துறாருங்க. 10 போட்டியில எப்படி திறமையை வெளிப்படுத்த முடியும்? ஆமா, நம்ம வந்து மற்ற மாவட்டங்கள்லாம் வாரத்துக்கு 2 போட்டி விளையாடுறாங்க. வாரத்துக்கு 2 போட்டி விளையாடுறதுனால எத்தனை வாரம், எத்தனை மாசம், 12 மாசத்துக்கு எத்தனை வாரம் ஆச்சு? ஒரு மாசத்துக்கு 4 வாரம், 12 மாசத்துக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு நாட்கள் விளையாண்டு திறமையை வெளிப்படுத்த முடியாம தவிக்கிறாங்க. எப்படி வருஷத்துக்கு 10 மேட்ச் விளையாண்டு 8 மேட்ச்ல 8 போட்டி விளையாண்டு எப்படி திறமையை வெளிப்படுத்த முடியும்? அப்ப ஒரு திறமை வெளிப்படுத்துறது இல்ல. நெட்ஸ் இங்க போட்டுருக்காரு சொல்றாரு, அங்க போட்டு இங்க போட்டுருக்காரு, லட்சக்கணக்கில் போட்டு டேமேஜ் ஆகி போச்சு. கணக்கு காட்டுறதுக்காக வேகமா போடுறது. என்னத்த வீரர்களுக்கு நான் வந்து பயிற்சி விளையாடுறதுக்காக ஒரு இதை ஓபன் பண்றேன், நெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சுத்தி வர வலையை கட்டி நடுவில் சிமெண்ட்டை போட்டு விடுறது. வேகமா நடத்தி சும்மா குறைஞ்ச 1 லட்ச ரூபா போட சொல்றான்னு இல்ல, ஒரு 20 வரைக்கும் நடத்தி முடிச்சுட்டு இப்படி பண்ணிக்கிறது. இவர் பண்றாரா அவர் ஒப்படைக்க பண்றாங்களா தெரியல. நீங்க சொல்றத பார்த்தா இவர் வந்து லாப நோக்கத்தோட இந்த சங்கத்தை நடத்தணும்னு நினைக்கிறாரோ? லாப நோக்கத்தோட அவருக்கு தான் லாபம். அதான் நான் கேட்கிறேன், அவருக்கு தனிப்பட்ட முறையில இதுல என்ன லாபம் இப்ப அப்படிங்கிறத பாக்குறாரு. இப்ப நான் வந்து ஒரு கிரிக்கெட் சங்க செயலாளராக இருக்கேன். நான் வந்து அவரை பார்க்கறதுக்கு சமீபத்துல ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அவரை சந்திக்கிறதுக்கு போறேன். 2 மாசத்துக்கு முன்னாடி போறேன். சரி. என்னை வர சொல்லியிருந்தாரு. சரி. நான் ஒரு அலுவலகம் தென்காசி வரையும் போற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல கலந்துக்க முடியல. அவர் என்ன போன் அடிக்கிறாரு மீட்டிங் வர சொல்லி. மீட்டிங் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு 3 தடவை போடுவாரு. நான் ஆப்ஷனே ஆனது. அது என்ன மீட்டிங்? அது மீட்டிங்னா வந்து அதாவது எப்படி மேட்ச் நடத்தணும். இல்ல அது வந்து அந்த சங்க உறுப்பினர்களுடைய கூட்டமா, சங்க உறுப்பினர்கள் கூட்டம், சங்கத்தினுடைய செயலாளர் நிர்வாகிகள் அவர் கூட்டம் நடத்துவார். எப்படி நடத்துவார்னா, இந்த இப்போ இந்த வருஷம் முடிஞ்சிச்சு, இந்த வருஷம் 50 ஊர் நடத்தணும், 20 ஊர் நடத்தணும், பள்ளிக்கூடத்துக்கு இடையான போட்டி நடத்தணும், காலேஜுக்கு இடையான போட்டி நடத்தணும், இதெல்லாம் எப்படி நடத்தணும் என்னன்னு கேட்பாரு. அவருக்கு வேண்டிய ஆள் மட்டும் பதில் சொல்லுவாங்க. அந்த கூட்டத்துக்கான தகவலை அவருக்கு கருத்து தெரிவிக்க சொல்லுவாங்க. சார் இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும்னு சொல்லுவாங்க. ஒப்புக்கு புராணம் தான் என்ன இருக்கும். இல்ல சார் பரவாயில்ல நீங்க சொல்லல. ஏன்னா அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கும். நம்ம ஒரு அப்படிப்பட்டவங்க மெஜாரிட்டி ஆகிட்டாங்க. அப்படி பண்ணிக்கிட்டாரு அவர் வேண்டிய ஆளுல. இப்ப என்னை வந்து ஒரு
அண்டர் சீனியர் டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு நடக்கும் மாவட்ட ரீதியான போட்டி. அதுல வந்து என்னை செலெக்ஷன் கமிட்டில போட்டாரு, நான் செலெக்ஷன் பண்ண போட்டாரு. ஆனா என்னை போட்டு என்னை பொம்மை அணிக்க வச்சாரு. இங்க தேர்வு பண்ண என்னை தேர்வு பண்ண விடல, அவருக்கு வேண்டியவர்கள் வந்து தேர்வு பண்றாரு. அவங்க எல்லாம் அவராளுங்கும் பொழுது நல்லா விளையாடுறாரு இங்க போடுறது இல்ல. அவருக்கு வேண்டியவர்களை வீட்டு வேலை செய்யறவன் எடுபடியா இருக்கிறவன ஆளுக்கு இதை போட்டுறாரு, பொறுப்பு நல்ல பொறுப்பை போட்டு அவங்க பாலிடிக்ஸ் பண்ணி அவன் ஆளுகளை எடுக்கிறான். அந்த மாதிரி தேர்வு இல்ல. ஆமா, அப்படி பண்ணக்கூடாது. நம்மளுக்கு வந்து விளையாட்டை பொறுத்தவரையிலையும் சாதி மதம் இருக்கக்கூடாதுங்க. எல்லாரும் சமம். விளையாட்டை பொறுத்தவரை எல்லாம் சமம். யார் நல்லா வரானா வாய்ப்பு, யார் நல்லா வர வாய்ப்பு, அதுதான் நம்ம சொல்றோம். ஆனா அவர் ஏன் என்னை பண்ண விடலன்னா, நான் எனக்கு வெளியில அக்கம்பத்துல சொன்னாலும் வந்து ஒரு பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவன் செக்ரட்டரியா இருக்கிறா, சாதி அதுதான் உண்மை. எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, உன்னை ஏன் தெரியுமா பண்ண விடல, நீ பறையர் சமுதாயம், நீ பறையர் வந்து எப்படி செலக்ஷன் பண்ணுவேன், நீ கூலி தான் நிக்கணும். உன்னை எதுக்கு அந்த பொறுப்பு கொடுத்ததுன்னா உன்னை திருப்திப்படுத்துறது, உன்னை சந்தோஷப்படுத்துறது, வெளியில வந்து தெரியக்கூடாது. அது நான் எப்ப கொடுக்குறாருன்னா, மாற்று சங்கம் வந்து ஒரு கிளர்ச்சி உண்டு பண்ணும்போது தான் இதை எனக்கு தூக்கி கொடுக்குறாரு, தக்க வைக்க பாக்குறாரு. இப்ப அண்டர் 16ல 16 வயதுக்கு உட்பட்ட ஒரு மாவட்ட கிரிக்கெட் வந்து அந்த போட்டிகள் நடக்கும்ல அப்புறம் மாவட்டங்களுக்கு, அது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு என்னை செலக்ஷன் பண்ண சொன்னாங்க 4 பேரை. அதுல வீரர்களை நான் தேர்வு பண்ணி கொடுத்தேன். ஆனா தேர்வு மட்டும் பண்ணி கொடுத்தேன், அவங்கள வந்து கண்காணிக்கிறதுக்கு எனக்கு கொடுக்கல, வர சொல்றேன். சும்மா ஒரு பாலிடிக்ஸ் சும்மா அப்படி வர சொல்லிட்டு அப்படி பண்ணிக்கிறது. ஆனா இன்னொருல நான் என் கிராமத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய வீரர்களை உருவாக்கியிருக்கேன். அது குறிப்பா வந்து எனக்கு ட்ரைனிங் எடுத்த பையன் தருண் ஒரு பையன், தரணின்னு ஒரு பையன், குகன் ஒரு பையன், பாட்டு சாதின்னு ஒரு பையன். அது மட்டும் இல்லாம எனக்கு டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட சொல்லிக் கொள்ளும்படியாக நல்ல வீரர்களை உருவாக்கியிருக்கேன். நம்ம வந்து ஒரு கிரிக்கெட்டை நேசிக்கிறதுனால அதை எப்படி நம்ம வந்து அந்த வீரர்களுக்கு எப்படி ஊக்கத்தை தான் கொடுக்கணும், உற்சாகத்தை கொடுக்கணும், அதை நம்ம செய்ய தெரியும். அதை நம்ம ஆனா அதுக்கான வாய்ப்புகள் ஒரு வழங்கல, வாய்ப்புகள் கொடுக்கல. நம்ம தனியா போயிட்டு விளையாடினாலும் அங்க ஏன் விளையாட போறேன் அப்படின்னு கேள்வி கட்டுப்பாடு போறாரு. தனியா விளையாண்டா நிறைய கான்டாக்ட் வந்துடும், அது மூலமா பெரிய ஆளை உருவாக்கிட்டா ஒரு பிரச்சனை வந்துருப்பாங்க. இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு வரலாறு ஒன்று இருக்கு, அதை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு தெரியப்பட்டியா. அது என்ன வரலாறுனா, நம்ம மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தவர் வந்து முன்னாள் வந்து மாநில அளவிலான கிரிக்கெட் வீரர் அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள். அவங்க வந்து எப்படி முத்துப்பாண்டியன் சொல்றீங்க, அவருடைய பேர்ல நினைவு போட்டு ஒரு மாவட்ட அளவில் ஒரு போட்டி எப்படி நடத்துறாங்க, இதை நான் சொல்லிடுறேன். அவர் அண்ணன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத பிளேயர். அவர் வந்து சர்வதேச போட்டிகளுக்கும் ஒரு தேர்வாகக்கூடிய ஒரு நபர். அவர் அது மாதிரி தான் ஆதரவுக்கு எல்லாம் பண்ணாரு. அவர் வந்து இந்த புதுக்கோட்டை மண்ணுல பிறந்தவர். இந்த புதுக்கோட்டை மண்ணுல பிறக்கும் பொழுது அவருக்கு இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த கனகராஜ் அவர்கள் அவருக்கு இந்த வந்து எந்த உதவியும் செய்யல. அவர் பக்கத்து மாவட்டம் மதுரை மாவட்டத்துல விளையாண்டு நிறைய 100 ரன் அடிச்சு 50 ரன் அடிச்சு விக்கெட் எடுத்து சென்னைக்கு ஒரு இடத்துல ஒரு போட்டி நடந்துச்சு, மாநில விளையாட்டு போட்டி. அந்த போட்டியெல்லாம் நடந்துட்டு மாநில கிரிக்கெட் வீரர்கள் வந்து பயிற்சி எடுத்துருந்தாங்க. நாங்கள் கீழே பின்னாடி இன்னும் வளைக்கிட்டு இருந்தோம். விளையாடிக்கும் பொழுது எங்களுக்கு அப்படியே பிரமிப்பா இருந்துச்சு. கிராமம்ல பெரிய நம்ம மாவட்ட அளவில் போட்டி விளையாடுறோம், ஒரு மாநிலம் பயங்கர விளையாண்டுருந்தாங்க. நான் போயிட்டு நின்று பந்து ஒன்று காலை எங்கள்கிட்ட வந்துருச்சு. அவர் வரும்பொழுது வணக்கம் பாருங்க, புதுக்கோட்டையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல. அவரு தமிழ்நாட்டுக்கே கிரிக்கெட் கேப்டன் அவர் அங்க அப்ப இருந்தவர். அவர் சொல்றாரு, அவர் சக வீரர்கள் அண்ணன் முத்துப்பாண்டியன் இருக்காருல்ல, அவர் ஊர் அப்படிங்கிறாரு. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அப்ப அவங்க பேசிக்கிறாங்க, பெரிய பிளேயர் என்ன விளையாடுவாரு, தரமா அடிப்பாரு, சிக்ஸெல்லாம் அடிச்சா பயங்கரமா அடிப்பாரு அப்படின்னு அவர் பெருமைப்படுத்தினாங்க. ஒரு 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 உலகத்தரமான வீரர்களே அவரை பெருமைப்படுத்தும் பொழுது இவர் ஏன் பெருமைப்படுத்தல? ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஆள் ஆயிட்டா இங்க நடக்கக்கூடிய ஒரு பண்ணக்கூடிய ஏமாற்று வேலைகளை கேள்வி கேட்பாரு அப்படிங்கிறதுனால அவரே மறைச்சினாரு. அவர் சுயம்பா உருவாகி இந்த மாவட்டத்துக்கு ஒரு பெரிய பேர் எடுத்து கொடுத்தார், ஒரு மிகப்பெரிய தலை சிறந்த வீரர். அப்படி இருக்க சூழல்ல அவரை போன்ற வீரர்களை இவர் இன்னும் நிறைய பேர் அவருக்கு ஈக்குவலா இல்லாட்டியும் எடுத்துக்காட்டுக்கு ஒரே டோனி ஒரே டெண்டுல்கர் அப்படிங்கிற மாதிரி ஒரே முத்துப்பாண்டியன் தான், அவர் தான். இன்னும் சில வீரர்கள் வரலாம், நல்லா வரலாம். ஆனா அந்த மாதிரி வீரர்கள் இருக்கிறாங்க. இப்ப வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா புதுக்கோட்டையில மாநில கார்த்திக் ஒரு பையன் தான், திறமையான வீட்டு விளையாட்டு வீரர்.
அபார திறமை உள்ளவர். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அமல்னு ஒரு பையன் இருக்காங்க, அபார திறமையான ஒரு நல்லா ஸ்பின் போடுவார், நல்லா ஓடி ரன்னிங் எடுக்கிறார். சரத்குமார் ஒரு பையன் இருக்கான், 200 ரன் அடிச்சிருக்கான், 127 ரன் லீக்ல அடிச்சிருக்கான். அபாரமான திறமை. அவன் தண்ணி அடிக்கிறான், அவன் அஞ்சா அடிக்கிறான், ஆன்சு போறான்னு சொல்லி அவனை ஒதுக்கி தள்ளி அவன் விரட்டி விட்டான். அந்த மாதிரி பிளேயர் இன்னும் வந்து இருக்காங்க, ஆனா அவங்களாம் வெளிச்சத்துக்கே கொண்டு வரல. ஆமா. அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து முத்துக்குமார் ஒரு பையன் இருந்தாப்புல, அவர் நல்ல பவுலர், நல்ல பேட்டிங் ஆடுவாங்க. அவரையுமே வந்து அவரை ஒம்புடுக்கிற மாதிரி, அவர் கோபம் பண்ற மாதிரி பேசி அவர் வருத்தத்துல வராம இந்த மாதிரி நிறைய பேரை வந்து வருத்தப்பட வச்சுருவாங்க. வீரர்கள் வந்து மனம் வந்து வெளியே அதேதான் உண்மை. இப்ப அந்த சரத்குமார் 125 ரன் அடிச்சானா, சிறந்த வீரரா, அவனை வந்து நேருக்கு நேரம் நீங்க ஆன்சர் பண்ணியாங்களா, சரியில்லையே அப்படிங்கிறது. அவன் என்ன பண்ணுவான், மன உளைச்சலே வர்றதில்லை, அவன் போயிடுவான். மாலிடி கார்த்தி இருக்கானா, மாலிடி கார்த்தி இருக்காப்ல, தம்பி தான் வேணும், மாலிடி கார்த்தி இருக்காப்ல. இப்ப அந்த பையனை வந்து ஒரு டாக்டர் ஏடி குடிக்க மாட்டாங்க, அவன் அந்த பையன் போயிடுவான். இப்போ முத்துக்குமார் இருக்காப்ல, முத்துக்குமார் ஏதாவது உங்களுக்கு ஒரு மாதிரி பேசுறது, அப்புறம் ஏன் போயிட்டு அவர் போயிடுறது. இப்படி யார் நல்லா திறமையா இருக்காங்களோ அவங்களை அனுப்பி விட்டுறது. திறமையை தாண்டி ஓரளவு கணக்கு ஒழுங்குகளோ இல்ல ஒழுங்கா நடத்துங்க இந்த மாதிரி விதிமுறைகளை பேசுற கூட வேற மாதிரி டாக்டர் பண்ணி அனுப்பி விட்டுறது. இப்ப எனக்கு அவருக்கு என்ன பிரச்சனை வெளிப்படையா சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு அலுவலா தென்காசி வரைக்கும் போற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப ஒரு வந்து மீட்டிங்கு கூப்பிடுறாரு, நான் வர முடியல. சொல்றேன், தகவலை சொல்றேன், ஐயா நீங்க எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவேன், இந்த மாதிரி ஒரு வாட்டி கூட ஆப்ஷன் நான் 2 வருஷமா இந்த வர முடியல. சரி பரவாயில்ல, நீ வந்துட்டு வாப்பாங்கிறாரு. நான் போறேன். ஒரு வாரமா என் குடும்ப சூழல்னால அவரை போய் பார்க்க முடியல. எனக்கு நேரம் கிடைக்கும் போது போய் பார்க்குறேன். ஐயா வணக்கம், நான் உட்காருப்பா. என்ன உன் டீம்ல நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கேன், உன் டீம்ல விளையாட எவனுமே சரியில்லையேன்னாரு. சார் அப்படிலாம் இல்லையா சார், எல்லாமே உங்களுக்கு கட்டுப்பட்டு தான் விளையாண்டுருக்காங்க, எதுவும் தவறான விஷயம்லாம் பண்ணல. இல்லை ஒருத்தர் ஃபாதர், அவர் பேர் வந்து உதயகுமார், வயசு 52 வயசு. அவர் வந்து பாதிரியார், ஜெபம் பண்ணுவாங்க, கிறிஸ்தவர். அவர் வந்து எப்போ மேட்ச் நடந்தாலும் வீரர்களை வர சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே இன்றைய போட்டி நல்லா இருக்கட்டும், இந்த போட்டியில யாருக்கும் கீழே விடக்கூடாது, காயம் படக்கூடாது, எல்லாரும் நல்லா விளையாண்டு பேர் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. எல்லா மதத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் கிடையாது. நம்ம டீம்ல வந்து இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, இப்போ வர்றதில்ல, இந்துக்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் சொல்றது நியாயமான ஏற்றுக்குவாங்க. விளையாடுற போது ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க. அவரை பார்த்தா ஒரு 15 வயசுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி ஆக்டிவ் பண்ணுவார். அவருடைய செயல்பாடை பார்த்துட்டு இவர் வந்து ட்ரிக்ஸ் அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அவர்கிட்ட யாரோ தப்பா அவர் என்ன கேட்கிறார், நான் தான் கூட்டிட்டு வரேன். அவர் என்னை கொடைக்கானல்ல இருந்தாரு, இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் மூலமா கொடைக்கானல்ல போய் விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்ப அது மூலம் பழக்கம் அவர் சொந்த ஊருக்கே வந்துட்டாரு. இவர் இருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், பசங்களை ஒழுக்கப்படுத்துவாரு அப்படின்னு நான் கூப்பிட்டு வந்தேன். அவர் ஒழுக்கமா உள்ளாரு. அவர் அப்படி சொன்னாங்க. நான் கேட்டேன், சார் வாங்க சார், அப்பா இல்லையா போட்டு போயிருக்காங்க, அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிக்க முடியாது சார், வேற யாரும் சொன்னாலும் பரவாயில்ல, நான் கிரௌண்ட்ல இருக்கேன். இல்ல என்ன நீ பேசுற, நீ எனக்கு தெரியாதா, நீ வரவரை சரியில்லை, டீமா குடிச்சுருக்கோம் அப்படிங்கிற கோவத்துல பேசுறாரு. அப்ப நான் என்ன பண்றேன், சரி பொறுமையா இருக்கு, இப்படித்தானே இருந்தேன் 2 வருஷமா, அடக்கி உடைக்கி பொறுமையா இருக்கேன். அடுத்து என்ன சொல்றாங்களா, என்ன நீ 6 பேரை வச்சு விடாதீங்க, 6 பேரை வச்சு 11 பேர் ஒரு மேட்ச், 11 பேர் உள்ள கிரவுண்ட்ல 2-3 பேர் வந்து மாற்று வீடுகளா இருக்காங்க. அப்படின்னு இல்ல மேல நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு அப்படின்னு. சார் நீங்க உள்ள புதுவரை பேசுற மாதிரி இருக்கு, சரி நீங்க என்னை வேண்டாம்னு சொன்னா வேண்டாம்னு சொல்லிடுங்க. ஏற்கனவே ஒரு தடவை சொன்னீங்க, குருவானம் தான் உனக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சொன்னீங்க. அப்பவே நான் ஜாதி பார்த்துருக்கேன், நீங்க நான் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க வந்து இப்படி அடையாளத்துக்கு நான் வந்து பார்க்க மாட்டேங்கிறவரை சொல்ல வேண்டிய அவசியம் அதுதான் சொன்னார். அது உண்மையாவே சொன்னார், நான் போய் சொல்ல மாட்டேன். உண்மை நான் வந்து அதாவது நீலம் பண்பாட்டு மைய நிறுவனர், நாங்கள் வந்து புரட்சி இயக்குனர் ரஞ்சித் அவர்களை நான் பின்பற்றிட்டு வரேன். நான் வந்து ஒரு புதுக்கோட்டை மக்கள் ஒரு ஒருங்கிணைப்பாளர் செயல்படுறேன், வேற எந்த பதவியெல்லாம் கிடையாது, நம்மளுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் செயல்படுறேன்.
அவரு சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு நாங்க வந்து சில வேலைகள் செய்யணும். ஆர்ப்பாட்டம், போராட்டம், ஜனங்களுடைய செய்கிறோம். ரெண்டாவது வந்து உங்களை மாதிரியான கட்சிகளோட இணைஞ்சு நம்ம பண்றோம். கட்சிகள் கூப்பிட்டாலும் போதும் வரணும் என்ன பேசுறோம். அவர் என்ன செய்யறாரோ அதை நான் வந்து என் செல்லுல ஸ்டேட்டஸ் ஆகுறேன். ஓ இவருடைய படம் வருது, இங்க பிரச்சனை நடக்குது போடணும். இதெல்லாம் அவர் பாக்குறாரு. இல்ல மாவட்டத்துல ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறதுனால அந்த ஈழம் பண்பாட்டு மையம் என்ன செய்யுதோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கோம். இதை வந்து அவர் பாக்குறாரு. இதை பார்த்துட்டு இவருக்கு வேண்டியதெல்லாம் பார்த்தா அவர் சொல்றாரு, முருகானந்தம் வந்து சாதி வெளிங்க. முருகானந்தம் வந்து ரஞ்சித்தை வச்சுட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்கான் ஆய்வு. அதாவது அதே விஷயம் என்னன்னா, பொதுவாக வந்து பட்டியலிட்ட தலைவர்களை வந்து ஒரு சாதிய தலைவர்களாக மற்ற சமூகம் முற்போக்கு பிற்போக்குத்தனமாக இருக்கக்கூடியவர் வந்து சாதிய தலைவர்களாக சித்தரிக்கிறது. கரெக்டா சொன்னீங்க. நான் நினைச்சதை நீங்க புரியுங்க. அவரு உரிமையை கேட்கறதுனால அவர் சாதி வெறிகளை காட்டுறாங்க. ஆனா உண்மையாவே அவர் எல்லாரும் சமமா இருக்கணும், சமத்துக்கு தான் வேலை செய்யறாரு. ஈக்குவாலிட்டிக்கு தான் அவர் வேலை. இந்த நாட்டுல வந்து சாதி அப்படிங்கிறது ஒரு பெரிய பேயா இருக்குது. அந்த இதை வந்து விரட்டணும் அப்படின்னாக்க எல்லா சமூகத்தினரும் இந்த அசிங்கத்தை குறைக்கணும்னு படித்தவர்கள்லாம் முன் வந்தால் தான் குறைக்க முடியும். இந்த ஒரு சமூகத்தினர் மட்டும் சாதியை ஒழிச்சு கொள்ள முடியாது. எல்லா சமூகத்தினருடைய ஒத்துழைப்பு வேணும். எல்லா சமூகத்தினரும் சாதியை ஒழிக்கணும்னு நினைக்கணும். உங்களுடைய கருத்து தான் அண்ணன் சொல்றாரு. நீங்க என்ன இப்ப சொல்றீங்களோ அதையே தான் அவரும் பிரதிபலிக்கிறார். உங்களை மாதிரி தலைவர்கள் என்ன சொல்றாரோ அதை தான் பண்றாரு. அவர் புரட்சியாளர் அம்பேத்கர், நீங்களும் அம்பேத்கர் தலைவராக இருக்கிறது, அவர் அண்ணனும் அம்பேத்கர் தலைவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லல. இப்படிதான் இதாக பண்ணணும். இதெல்லாம் பார்த்துட்டு அவர்கிட்ட போய் சொல்றது, இந்த மாதிரி வந்து முருகானந்தம் வந்து அவன் வந்து இது பேசுறான், அதை பண்றான், இதை போடுறான், அதை பண்ணிடுறான். அவர் எல்லாம் மனசுல வச்சுட்டு அப்பதான் தெரியுது முருகானந்தம் நானும் சாதி பார்க்கறது இல்லை. நான் அப்பவே எனக்கு மனசுல ரொம்ப மன உளைச்சலாகி நான் சரி சார் அப்படின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்கிறேன், சார் நீங்க அன்னைக்கே இந்த மாதிரி தான் சொன்னீங்க, இப்போ வந்து வீரர்களை சொல்றீங்க, என்னை பிடிக்கணும்னு நேரம் சொல்லியிருந்தேன், நான் போயிடுவேன். ஆனா இந்த மாதிரி அப்பா நம்ம சொல்லாதே சார், எனக்கு மனசு சரியில்லை, போனா போவே அப்படின்னா. சரி சார் நான் போயிடுறேன். சரி நான் உடனே ஒன்று கேட்டு போயிடலாமா? கேளு, நீங்க ஒரு ஜாதி வரீங்க. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து 12 ஆண்டுகளாக நான் ஒரு ஆண்டு 12 ஆண்டு, நீங்க 37 வருஷமா இருக்கீங்க. நான் ஒரு ஆண்டு 12 ஆண்டு. 12 நான் 37 ஆண்டுகளுக்கு நான் கணக்கு கேட்க முடியாது. நான் 12 ஆண்டுகளுக்கு மட்டும் கேட்கிறேன். 12 ஆண்டுகளுக்கு எத்தனை போட்டி நடத்துனீங்க? உங்களுக்கு மாநில கிரிக்கெட் சங்கத்துல இருந்து எவ்வளவு தொகை வருது? சரி அந்த தொகையை எதாவது மாதிரிக்கு செலவு பண்ணிருக்கீங்க? சரி எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேருக்கு தண்ணி வாங்கி கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேருக்கு டிஷர்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஒரு மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து மற்ற மாவட்டங்களுக்கு விளையாட போனோம்னா எவ்வளவோ பணம் கொடுக்குது, அங்கே இருந்து கணக்கு வழக்கு கொடுங்க. எத்தனை அதாவது வந்து எத்தனை வீரர்களை உருவாக்கி இருக்கீங்க? வரவு செலவு கணக்கு கொடுங்க. உங்களால எத்தனை பேர் உருவாக்கப்பட்டது அதை சொல்லுங்க. ஏன் உருவாகல? இதெல்லாம் நியாயமான கேள்வி. இதெல்லாம் கேட்கும்போது அவரு அமைதியாவே இருக்காரு, வாய் திறக்க முடியல. சேர்ந்து இருக்காரு. எனக்கு இது முடிவு தெரியணும், இப்படி இல்லைன்னா நாங்க சட்ட ரீதியா அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் வந்து நீதிமன்றத்தை நான் நாடுறதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு மனவேதனோட வருத்தத்தோட வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் உங்களை சந்திச்சு உங்கள்ட்ட சொன்னேன். அது சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு புகார் கொடுத்துருக்கோம். அப்புறம் உங்கள்ட்ட நீங்க நான் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு பேட்டி என்ன நடக்குது ஏது நடக்குது, நீங்க ஒரு இந்த மாவட்டத்து மண்ணின் மைந்தர், இங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு நீங்க குரல் கொடுக்கக்கூடிய ஆளு அப்படிங்கிற அடிப்படையில இதுல சாதி மதத்தை கடந்து நிறைய கிரிக்கெட்டை நேசிக்கக்கூடிய வீரர்கள் இதுல பாதிக்கப்படுறாங்க. அதனால உங்கள்ட்ட சொன்னேன். நீங்க வந்து அதுல வந்து அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி நீங்களும் விசாரிச்சு அப்படியெல்லாம் இருக்குது, இது தப்பு, அந்த மாதிரி அவர் செஞ்சா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு கருத்தை சொன்னீங்க. அந்த கருத்தை சொன்னதுக்கு அப்புறம் அவர் வேகமா அவர் பண்றாரு. அது முதல்ல உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அது என்ன நான் உங்க மூலமா ஒரு நல்லது என்னன்னு நீங்க உங்களுடைய நீங்க வந்து ஒரு கட்சி தலைவர், நீங்க வழக்கறிஞர் இல்லை. ஆனா அவர் என்ன எல்லாத்துக்கும் தான் நீங்க வழக்கறிஞர். ஒரு வழக்கறிஞரை வச்சு பேட்டி கொடுக்குறாரு அப்படிங்கிறது மாதிரி சொல்லி என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே இப்ப போட்டி நடந்து முடிச்சு சாப்பாடு ஒரு நல்லது நடந்தது. 37 ஆண்டுகளாக சோறு போடல, இப்ப சாப்பாடு கொடுக்குறாரு. சாம்பார், ரசம், மோர், கூட்டு வகைகள் வச்சு சாப்பாடு கொடுக்குறாரு. முன்னாடி தண்ணியால நம்ம தூக்கிட்டு போனோம், இப்ப தண்ணி வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வெளியில கொண்டு வந்துட்டோம். ஆமா இதை 4 பேர் கேட்பாங்க, சிக்கலாயிரும் சொல்லி பசங்களை ஆஃப் பண்றாரு. சாப்பாடு கொடுத்து நல்ல ஒரு பேர் எடுக்கிறதுக்கு செய்யட்டும், தப்பு இல்ல, நல்ல சந்தோஷம். நீங்க
இப்ப நான் விளையாட்ட அணிய என்ன சொன்னாரு, நான் விளையாடல, நம்ம டீம்ல ஒரு 11 பேர் 15 பேர் இருக்காங்க இளைஞர்கள். சரி. நான் 35 வயசு ஆயிடுச்சு, இனிமேலுக்கு விளையாட என்ன பண்றது, 4 பேருக்கு நம்ம உதாரணமா இருப்போம், 4 பேரை உருவாக்கிடுவோம், நம்ம ஒதுக்கிடுவோம் சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், நான் தான் டீம் செக்ரட்டரி, கேப்டன் ஒரு ஆளை நிரூபிச்சு நீ இனிமேல் இந்த டீமை நடத்திக்க ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்து நீ அவர் போய் கொடுத்துருப்பாங்க. அவர் அதை வாங்கிட்டு 8 டீம் இருக்கு, 8 டீம்ல 7 டீமுக்கு மேட்ச் போட்டாப்புல நம்ம டீம் கொண்டு போடல. இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் புறக்கணிக்கிறாரு. இந்த வரையும் போடல, புறக்கணிக்கிறாரு. இப்ப நான் என்ன செய்யணும், அதுக்கு என்ன செய்யணும்னா இப்ப இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை புறக்கணிக்கிறாரு. என்னைய புறக்கணிச்சா பரவாயில்ல, நான் சட்ட ரீதியா போராடி நான் வந்து எனக்கான விடுதலையை நான் பெற்றுக்குவேன், சுதந்திரத்தை நான் பெற்றுக்குவேன். படிக்கிற இளைஞர்களையே அதுல வந்து மகனைய பயன்படுத்தணும். பாவம், அவங்க நல்லா இந்த விளையாட்டை விளையாண்டு நல்ல பேருக்காக ஒரு வளர்ச்சிக்காக விளையாடுறவரை ஏன் இந்த மாதிரி சூழ்ச்சி பண்றாங்க, அது என்ன பண்ணலாம், அது சம்பந்தமா நடவடிக்கை என்னவோ செய்வோம். அது என்ன, அதை வெளிப்படையா சொல்லுங்க, என்ன பண்ணலாம். நம்ம வந்து இந்த அடையாளப்படுத்தி நம்ம அவரை கண்டிச்சு ஒரு அஜிடேஷன் பண்ணலாம். எப்படி அஜிடேஷன்னா மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்து தெரியப்படுத்துற மாதிரி ஒரு அஜிடேஷன். அது மாவட்ட ஆட்சி, இப்போ மாவட்ட நிர்வாகம்னா எல்லாத்துக்கும் கலெக்டர் தானே அதுக்கு அத்தாரிட்டி. இப்ப மாவட்ட ஆட்சியர் வந்து நடவடிக்கை எடுக்க முடியுமா? இது எல்லா மாவட்ட ஆட்சியருக்கு கீழே ஒவ்வொரு இதுவும் இயங்குது. அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இல்ல இன்னைக்கு ஒரு மாற்று கிரிக்கெட் சங்கம் ஒரு ஊர்வலம் நடத்தினாங்க, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, அது அம்மாவுக்கு தெரியுமா? அது சரி போயிருக்கோம், கண்டிப்பா போயிருக்கோம். நம்மளும் அதே மாதிரி ஒரு நடவடிக்கை எடுப்பாங்களா? ஆமாப்பா, நடவடிக்கை கண்டிப்பா உண்டு. அப்படிங்களா? ஆமா, கண்டிப்பா உண்டு. அது கொஞ்சம் நடவடிக்கை முன்ன பின்ன ஆகலாமே ஒழிய கண்டிப்பா நடவடிக்கைங்கிறது. ஆமா, அவர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த மாவட்டத்தில் வந்து அது வீரர்கள் செஞ்ச விளையாட்டு வீரர்கள், கிரிக்கெட் வீரர்கள் செஞ்சிருக்காங்க. இது வந்து புதுமையா தெரியுது. ஏன்னு கேட்டா பெரும்பாலும் விளையாட்டு வீரர்கள் வந்து ஒரு செக்ரட்டரியை கண்டிச்சு போராட்டம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. ஆனா இன்னைக்கு புதுசா நடந்திருக்கு இது மாதிரி. ஏன்னா அந்த செக்ரட்டரி வீரர்கள் 100% நேர்மையாவே இருப்பாங்க. ஏன்னா அவர்களுடைய பணி வந்து வீரர்கள் உருவாக்குறது. நீங்க சொல்றத பார்த்தாவே இன்னைக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேல இல்ல. 37 ஆண்டுகளாக அவர் வந்து சர்வதிகாரம் ஒரு தேர்தல் நடத்தி ஜெயிக்கணும், தப்பு இல்லைங்க. இப்ப மாநில முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கலாம், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கான செட்டப்பே இல்லாம அவர் தான் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு தேர்தல் மூலமா ஒரு செக்ரட்டரியை தேர்வு பண்றதுக்கான அதுக்கான செட்டப்பே பாசிசம் சொல்றாங்கல்ல. ஆமா, விதிமுறைகளுக்கு மீறுறது பாசிசம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரிதான் செய்யறாங்க. ஒரு சர்வதிகார போக்கு, அது ஜனநாயக நாட்டுல சர்வதிகார போக்குகளுக்கு வேற கிடையாது. இது நீதிமன்றத்துக்கு போனா கண்டிப்பா 37 ஆண்டு காலமா தேர்தல் நடத்தாம ஒரே அதிகாரி ஒரே செக்ரட்டரியா இருந்துட்டு இருக்கிறதெல்லாம் அது எந்த ஒரு சங்க விதிகளுக்கு புறம்பானது. அப்ப சங்க விதிகளுக்கு புறம்பா இருக்கிறதுனால நிச்சயமா உயர் நீதிமன்றத்துல போய் நம்ம ஒரு டைரக்ஷன் கேட்டோம்னா கண்டிப்பா தேர்தல் நடக்குது அப்படிங்கிற தேர்தல் நடந்து சொல்லிட்டாங்க. என்ன போன்ற வீரர்கள் நிறைய பேர் வாக்கு எழுதுனாங்க. என்ன அதுக்கு இவர் என்ன செய்வாரு? 12 ஒரு ஆண்டு ஒண்ணுமே செய்யல எங்களுக்கு. அதுல வந்து என்னன்னா இவர் மாவட்ட கிரிக்கெட் சங்க செயலாளர் ஆகிறதுக்கு என்னைய பயன்படுத்தி 12 வருஷம் வேலை செய்ய வச்சுட்டாரு. அதனால என்னுடைய படிப்பு போயிருச்சு, படிக்க வேண்டிய படிப்பு போயிருச்சு, வேலை செய்ய வேண்டிய வேலை போயிருச்சு. இந்த மாவட்டத்துக்குள்ளே ஓட்டுற அளவாய் போச்சு. குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஆயிடுச்சு. மற்ற மாவட்டங்களுக்கு போக முடியல. ஏன்னா இவர் மேட்ச் போறதுனால இங்க வந்துடணும், இவர் மீட்டிங் போட்டா இங்க வந்துடணும். மற்ற மாவட்டத்துக்கு போயிட்டா இங்க விளையாட வர முடியாது. சரி, எப்படியாவது ஒரு வெளிச்சத்துக்கு வருவோமே, எப்படியாவது நம்ம வந்து ஒரு மாவட்டம் போகலாம், போயிருக்கணும். அதை போகக்கூடிய காலகட்டங்கள்லாம் ஒரு நாள் தவிர்க்கப்பட்டிருக்கு. அதனால நான் ரொம்ப உண்மையாவே சொல்லி பாதிக்கப்பட்டிருக்கேன். படிப்பு போயிடுச்சுங்க, பொருளாதாரம் போயிடுச்சுங்க. கண்டிப்பா ஒரு விளையாட்டுல இருந்தா பெரும்பாலும் விளையாட்டு வீரர்களுக்குன்னு சொல்லி சில முக்கியத்துவங்கள்லாம் கொடுத்து அரசியல வந்து இலாக்காக்கெல்லாம் ஒதுக்கி அந்த இலாக்காவில் வந்து அவங்க விளையாட்டு வீரர்னாலே அவங்க வந்து அதிகமாக அலுவலகத்துக்கு வர வரைக்கு இப்போ நீ கிரிக்கெட்ல வந்து டெண்டுல்கர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு இலாக்காவில் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏர்போர்ட்லேயே எங்கேயா அவருக்கு வேலை. இது மாதிரி ஒவ்வொரு வீரர்களுக்கும் வந்து ஒரு இலாக்காவில் வந்து வேலை கொடுத்துருக்காங்க. 12 வருஷமா மாவட்ட கிரிக்கெட் சங்கம் உழைச்சிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை ஒரு பொழைச்சுக்கப்பா
இந்த மாதிரியான ஒரு மனிதநேயத்தின் அடிப்படையில் என்னை போன்ற உழைத்தவர்கள் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க வந்து இந்த சொல்றீங்க 35 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு பிறகு வந்து அந்த விளையாட்டுல இறங்கி விளையாண்டு பேரெடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குனாங்க. இந்த சங்கம் வந்து என்ன பண்ணணும்னா விளையாட்டு வீரர்கள் வந்து அந்த வயது வருகிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் பண்ணி முன்னுரிமை அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். அந்த இன்னைக்கு எத்தனையோ டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்ல இருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல அனுப்பிட்டு அவங்கள வந்து இந்த சங்கத்துக்கு வழிகாட்டுதல் உள்ளவங்களா வச்சுக்கலாம், தொடர்ச்சி ஆலோசனை வச்சிடலாம். அந்த மாதிரியான வழிகள்லாம் இருக்கு. பண்ணவே இல்லையா? இது வந்து ஒரு சர்வதிகார ஒரு பண்ணாததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது வந்து சர்வதிகார போக்கு. ரெண்டாவது நம்ம அதுல வந்து ஒரு யூனிட்டி இல்லாம இருந்துட்டு இருக்கு. வீரர்கள்ட்ட வந்து யூனிட்டி இல்லாதது அவருக்கு ஒரு சாதகமாக இருக்கு. ஒரு அனைத்து வீரர்களும் நாம ஓரணின்னு நினைக்கிறப்ப, நாம அந்த சங்க விதிகளுக்கு உட்பட்டு நீங்க செயல்படணும்னு சொல்றப்ப அவர்னால சங்க விதிகளுக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியும். இதுக்கான அவேர்னஸ் வந்து அந்த உறுப்பினர்களுக்கு இல்லாததை சாதகமா பயன்படுத்திட்டாங்க. எல்லாருமே உங்களுக்கு வேண்டியவர் தான், யாரும் எதிரி கிடையாது. இப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடிமையா இருக்கான்னா அவன் அடிமைன்னு அவங்க சொல்லு, அவன் கிளர்ந்து எழுவான் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி நிறைய பேர்த்த சொன்னா அவங்க வந்து அதுக்கு கிளர்ச்சியை உண்டு பண்ணாம ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவாகவே இருக்காது? என்ன காரணம்? இல்லை, அதுதான் நம்ம வந்து தொடர்ச்சியா சொல்றப்ப, அதாவது அதுக்கு எப்படி சொல்றதுன்னா, தயார்படுத்துற வேலையை நம்ம சரிவர செய்யல, அதுக்கான யூனிட் இல்லை. அந்த யூனிட்டியை ஃபர்ஸ்ட் உருவாக்கியிருக்கணும். அவருக்கு எதிரான ஒரு யூனிட், வலுவான யூனிட்டை உருவாக்கியிருக்கணும். அந்த வலுவான யூனிட் இல்லை, அவர்களா மனப்புலம்பலாவே இருந்துட்டு வெளியேறியிருக்காங்க. அவர் சரியில்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது, நான் உதவிக்கிறேன்னு சொல்லிட வேண்டியது. ஆனா இப்படி எல்லாம் சொல்லாம இந்த அநீதிக்கு எதிராக நாம ஒரு யூனிட்டியா நின்று தட்டி கேட்கணும். அவரை வந்து நம்ம இலக்கு வைக்கணும். இல்ல ஒரு போராட்ட வடிவத்துக்கு கொண்டு போகணும், மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு போகணும், இல்ல தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்துக்கு கொண்டு போகணும். அப்படிங்கிற ஒரு முடிவுகள் வந்து இந்த வீரர்கள்ட்ட இல்லாம இருந்ததை அவர் சாதகமா பயன்படுத்தி 37 ஆண்டு காலமா பருவ செலவு காட்டாம ஓட்டியிருக்கிறாரு, உதாசீனப்படுத்தியிருக்கிறாரு. இது மாதிரி வீரர்கள் வந்து மனம் வந்து வெளியேறியிருக்காங்க, அவருடைய திறமை வந்து வெளிப்படாமல் போயிருக்கு. இதுதான் இதுக்கு காரணம். சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்கலாம். ஏப்பா நீ 12 வருஷம் விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னு, நீ தான் 1 வருஷம் 2 வருஷத்துலயே அவரை பத்தி கண்டுபிடிச்சிடலாமே, ஏன் அப்பெல்லாம் நீ பேசாம ஏன்னா அப்ப பேசுறதுன்னு கேட்கலாம். ஆனா அந்த கேள்வி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வரும்பொழுது ஒரு அறியாமை, கொஞ்சம் அறியாமை. அடுத்து வந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த வச்சுதான் நம்ம போராடுறதோ ஏதோ ஒண்ணு இருக்கு. இப்ப உங்களை மாதிரியான கட்சி தலைவர்கள் வந்து சந்திக்கிறேன், போராட்ட களத்துல இருக்கவங்கள சந்திக்கிறேன். இங்க நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு நீங்க வந்து அப்பா வெளில போங்க, கொஞ்சம் போங்க, பேட்டி எடுத்துக்கிட்டு நீங்க இங்க இருந்து போன் பேசக்கூடாது, தப்பா எடுத்துக்குவாங்க. அது கோச் காரியமா கொஞ்சம் வெளில நின்று பேசணும். அதாவது வந்து பத்தியா மறந்துருச்சு, அதான் ஒரு முக்கியமான விஷயம் பேசும்போது இந்த மாதிரி பேசக்கூடாது. ஏப்பா அவ்வளோ வருஷம் நீங்க 12 வருஷமா இருந்த, ஏன் அதெல்லாம் கேட்கலாம்? அப்போ வயசுக்கு அனுபவமின்மை, சில விஷயங்கள் தெரியாது. இப்ப போராட்ட களத்துல உங்களை மாதிரி கட்சி தலைவர்கள் சந்திக்கலாம். இப்ப நீங்க மக்களுக்காக நிறைய பிரச்சனைகள் பேசி கண்டன ஆர்ப்பாட்டங்கள், ஏதாவது அநீதி நடந்தா ஒரு போராட்டம் அந்த மாதிரி போராடும்போது உங்களை மாதிரியான தோழர்களோட சந்திச்சு அவரோட பழகும் பொழுது நீங்க கொடுக்குற ஒரு உற்சாகம், நீங்க உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறத வச்சுட்டு அங்க போய் நான் அமைதியா இருக்க முடியல. இல்ல, அதாவது எப்படின்னு கேட்டா, ஒரு மனிதனுக்கு வந்து எந்த காலகட்டத்தில் அவனுக்கு விழிப்புணர்வு கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. அவன் அன்றாட செய்தியை பார்க்கறான், பத்திரிகையை பார்க்கறான், டிவியை பார்க்கறான், கிரிக்கெட் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான், அந்த மாவட்டத்துல என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிறான். இப்படி ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிறப்ப அவனுக்கு விழிப்புணர்வு ஏற்படுறப்பதான் அவன் கேள்வி கேட்பான். ஏன் கேட்கல இது நாள் வரையும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவனுக்கு விழிப்புணர்வு கிடைச்சாதான் கேட்பான். அது சம்பந்தப்பட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுறாரா, விதிக்கு புறம்பா செயல்படுறாருன்னா அவனுக்கு எப்படி தெரியும்? வீரர்கள் விழிப்புணர்வு அடையணும்னா நம்ம என்ன மாதிரியான அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும்? அவர்களுக்கு வந்து சங்க விதி என்னங்கிறது முதல்ல வந்து பைலா பார்க்கணும். சங்க ஒரு கிரிக்கெட் சங்கம் இருக்குன்னா கிரிக்கெட் சங்கத்துக்கு ஒரு பைலா வச்சிருப்பாங்க மாவட்ட சங்கத்துக்கு. அந்த மாவட்ட சங்க பைலாவில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். அப்ப அந்த பைலா அடிப்படையில தேர்தல் நடக்கிறதுக்கு அதுல விதியில இடம் இருக்கா, எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்த வேண்டும், எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை இந்த செக்ரட்டரி எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை இருக்கலாம், அவர் தேர்தல் நடக்கலாம். அதுல வந்து வாக்கு, அதாவது தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் வந்து வாக்கின் அடிப்படையில் தேர்வு பண்றதா, இல்ல உறுப்பினர்கள் வந்து சேர்ந்து நியமனமாவே தேர்வு பண்றதா, இப்படி என்ன பைலாவில் இருக்குதோ அதுபடி அந்த தேர்தலை நடத்த சொல்லணும்.
அதுக்கான இந்த இப்ப இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்கள்ட்ட இது சம்பந்தமான அவேர்னஸ் சொல்லி முதல்ல வந்து தேர்தல் நடக்கணும். தேர்தல் நடக்கிறப்பதான் நமக்கு வந்து ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு நபரை தேர்வு பண்ணணும். அந்த கிரிக்கெட் சங்கம் எங்க பதிவாயிருக்கும்? இது நம்ம இந்த கிரிக்கெட் சங்கம் வந்து நம்ம மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்காங்களா, இல்ல தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க உதவியோட அவங்க ரிஜிஸ்டர் மாநில நிர்வாகத்தில் பதிவு பண்ணியிருக்காங்களாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இல்ல எதுல மாவட்டத்துல பதிவு பண்ணாலும் தமிழ்நாட்டுல பதிவு பண்ணாலும் ஜனநாயக முறைப்படியில தேர்ந்தெடுக்கிற விதிமுறைகள் தானே. எல்லாம் ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுக்கணும். இல்ல ஓட்டே போடாம நம்ம இருக்கிற இல்ல அப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் ஒருத்தரே இருக்கானாங்கிறதெல்லாம் பயிலாவே இருக்காது, விதியும் இருக்காது. ஏன்னா சுழற்சி முறையில் அடிப்படையில் கட்சி தலைவர் நீங்க ஒரு கட்சி பதிவு பண்ணிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு சில நிறைய விஷயம் தெரியும், அதனால கேட்கறேன். இல்ல அதுதான், அதாவது எப்படின்னு கேட்டா நான் இந்த சங்கம் எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம அரசுக்கு ஒரு பதிவு கொடுப்போம். இந்த கிரிக்கெட் சங்கம் இருக்கு, நிறைய கிரிக்கெட் சங்கத்துல வந்து தலைவர், செயலாளர், பொருளாளர் அப்படிங்கிறது வச்சிருக்கீங்களா, இல்ல வெறும் செயலாளர் மட்டும்தான் டிசைடிங் பர்சனா, அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டின்னு செயற்குழு உறுப்பினர். தலைவருக்கு என்ன கடமைகள் தகுதி, செயலாளருக்கு என்ன தகுதிகள் கடமைகள் அதிகாரங்கள்லாம் வருமா? அது வந்துடும். தலைவருக்கு என்ன தகுதி, அவருடைய செயல்பாடு என்ன, செயலாளர் தலைவருக்கு என்ன வேலை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் சொல்லவே இல்லையா? அந்த பைலா பார்த்தா தெரியும். பைலா ஏன் சொல்லாம இருக்காரு? நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப ஆர்டிஐலயே நீங்க வந்து ஒரு தகவலை கேட்கலாம். அது வந்து எங்க பதிவுபட்டிருக்கு என்னங்கிறத நம்ம வந்து சங்க விதி என்ன அப்படின்னா நீங்க ஆர்டிஐலே கேட்கலாம். அப்படி வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்றும் அவர் நேரடியாக உங்களுக்கு கொடுக்கணும். பிறகு சங்க செக்ரட்டரி உங்களுக்கு கொடுக்கலாம். ஒன்றும் அது வந்து பெரிய பரமரசியம் கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டாக்க அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கேள்வி கேட்போம். அதன்படி நடக்கிற 37 ஆண்டுகள் சங்க விதிக்கு புறம்பாலாம் நடந்திருக்கு. அப்ப நீங்க இதெல்லாம் நடத்திருக்கணுமே அப்படின்னு அது கேட்கக்கூடியதுக்கு காரணம் வந்து அதுபடி செயல்படலை அப்படிங்கிறது வெளியாகும். அதுபடி செயல்பட்டு உங்கள்கிட்ட சங்க விதியை சொல்றதுக்கு என்ன இருக்கு, பைலா காமிக்கிறதுக்கு என்ன இருக்கு? வரவு செலவு கணக்கு ஏன் காட்ட முடியாது நினைக்கிறீங்க? அதான் வரவு செலவையும் கூட அந்த சங்க விதி இந்த மாதிரி மோசடி பண்ணா நீதிமன்றத்துல தண்டனை உண்டா? கண்டிப்பா வந்து அதாவது எப்படின்னு கேட்டா அந்த சங்க விதிக்கு உட்பட்டு கணக்கு வழக்கை வந்து காமிச்சிருக்கணும். அந்த கணக்கு வழக்கு காமிக்கல. ஆடிட் ரிப்போர்ட்னே இருக்குது. ஆடிட் ரிப்போர்ட் நடத்திருக்காங்களா, அது ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஆண்டுக்கு ஒரு முறையா 3 ஆண்டுக்கு ஒரு முறையா நம்மளுடைய ஆமா நம்மளுடைய வரவு செலவு கணக்கை வந்து ஆடிட்டர்கிட்ட கொடுத்து தணிக்கை செஞ்சு நம்ம அரசு வந்து ஃபண்டு கொடுக்குதுன்னா அரசுக்கு வந்து நம்ம அதை கணக்கு அமைக்கணும். அரசு ஃபண்டு வாங்கிட்டு கணக்கு அமைக்கணும். அரசு வந்து இப்ப முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் ஓபன் நடத்துறாரு. கிரிக்கெட்டுக்கு வந்து இவங்க தான் வந்து போய் எங்ககிட்ட ஆளுகளை அதாவது நடத்தி கொடுக்கறது. அதுக்கு ஒரு காசு உண்டு. அந்த காசெல்லாம் வாங்கினா காட்டணும் தானே? கண்டிப்பா எதுவாக இருந்தாலும் வரவும் உண்டு, செலவும் உண்டு. வரவு வந்துச்சுன்னா செலவுங்கிறத காமிக்கணும். அது எந்த வகைங்கிறதையும் காமிக்கணும். இப்ப அவங்க கவர்மெண்ட்கிட்டே நிதி வாங்காம அவங்க வேற வகையில நிதி கிடைக்கிறத வச்சு வீரர்களுக்கு விளையாட்டை ஊக்குவிச்சாலும் அதுல அதுக்கு அரசு தலையிடலாமா? அரசு பணம் கொடுத்தாதான் அரசு கேட்கணும். அரசு கொடுக்கல, வேற வந்து தொழில் நிறுவனங்கள் கொடுக்குது, அப்புறம் கேட்கலாங்க. ஆமா, தொழில் நிறுவனங்கள் கொடுக்குதுன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய காசு செலவு பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. இது சங்கத்துக்கு கொடுக்கப்படுற இந்த காசுக்கு தான் உடைய செக்ரட்டரியினுடைய தனிப்பட்ட பாக்கெட் மணியா கொடுக்கறது கிடையாது. இது சங்கத்துக்கு கொடுக்குற காசு. அப்படி இருந்தா சங்க விதிகளுக்கு உட்பட்டு அந்த பணத்தை நம்ம வாங்கியிருந்தோம். அதுக்கு கண்டிப்பா அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. கிரிக்கெட் வீரர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப கிரிக்கெட் வீரர்களுக்கு ஒரு சங்கம் இருக்கிறது, நம்ம வந்து அந்த சங்கத்தை வந்து மென்மேலும் வளர்றதுக்கு நம்ம உறுதுணையா இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். ஆனால் சங்கம் வளருகின்ற பொழுது அந்த சங்க செயலாளர் அவர்கள் அதை முறையா வழி நடத்தணும். வரவு செலவு கணக்குல இருந்து இதர கணக்குகளா இருந்தாலும் சரி, இல்ல வீரர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளா இருந்தாலும் சரி, எந்தெந்த வகையில எல்லாம் அவர்களுக்கு உதவி செய்யலாமோ அந்தந்த வகையில எல்லாம் செய்யணும். இதுல வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதவங்க அப்படிங்கிற பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அந்த விளையாட்டு வீரர் வந்து விளையாட முடியும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஆகிற மாதிரி தான் கிரிக்கெட்டு. மற்ற 30 வயசுக்கு மேல அதை விளையாட முடியாது, அதனால வெளியில போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றப்ப அவர்களையும் வழிகாட்டுதலுக்கு வச்சுக்கணும். அவர்களையும்
இவர் இந்த கிரிக்கெட் மாவட்ட சங்கத்துக்கு அவருடைய உதவியை வழிகாட்டுதலையும் அவருடைய உதவியும் வச்சுக்கணும். அவர் செக்ரட்டரி. இப்ப எனது அணியை வந்து நீக்கிட்டாரு, மாவட்ட கிரிக்கெட் சங்கத்துல நீக்கிட்டாரு. இப்போ வந்து நான் என்ன பின்புலத்தை சேர்ந்தவன், நான் என்ன சமூகம் தெரிஞ்சுதான் நீக்கியிருக்காரு. இது வந்து எனக்கு நடந்தது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் மேல புகார் போடலாமா? இல்லை, இப்போ நீங்கள் சொல்றது வந்து என்னை மன ரீதியாக மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி என்னுடைய இத்தனை ஆண்டு காலமாக என்னை வேண்டுமென்று திட்டம் போட்டு என் வாழ்க்கையை கெடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் என்னை அவமானப்படுத்தியிருக்காரு, நேரடியாகவும் மறைமுகமாகவும். இப்போ தொடர்ச்சியாகவே என்னை டீமை விட்டு தூக்கி என்னை மன உளைச்சலுக்கு உட்படுத்திட்டாங்க. இல்லை, உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல போனாங்க, இப்போ வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்திலே வந்து உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வளர்க்கப்படுறது மட்டும் கத்தக்குறிச்சிங்கிற ஊரில் வந்து அந்த சாந்திங்கிற மாவட்டம் வந்து ஒரு அட்ராசிட்டி தான் நடந்துச்சு. அந்த அட்ராசிட்டியை எதிர்த்து அந்த அம்மா போராடி இன்னைக்கு வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, இலாகாவில் உள்ள போயிருக்காங்க. இந்த நாட்டுக்கு பெரிய பேர் எடுத்து கொடுத்தா கூட அந்த அம்மா வந்து ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க வந்து புறக்கணிக்கப்பட்டாங்க. அப்போ தொடர்ச்சியான போராட்டத்தின் மூலமாக தான் அதை ஜெயிக்க முடியும். அதனால இப்ப இவர் அப்படிப்பட்ட ஒரு அட்ராசிட்டி சாந்திக்கு என்ன அங்கே நடந்துச்சோ அதே தான் உங்களுக்கு இங்க நடந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்கணும். அந்த கட்சி தலைவர்கள் இருந்தாங்கன்னா, கட்சி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து சமரசம் இல்லாத மனிதர்கள். இப்போ உங்களை சொல்லும் பொழுது நான் சொல்றது உண்மையா போயா நீங்க விசாரிங்க. நான் சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா நீங்க எங்களுக்கு நீதி வாங்கிக்கணும். ஏன்னா நான் ரொம்ப பெரிய மன உளைச்சல் இருக்கேன். எவ்வளவு பிரச்சனை தான் தாங்கிட்டே இருக்கு. பல பிரச்சனை வெளியில தாங்கினாலும் இங்க வந்தா அந்த விளையாட்டு மனசு விளையாட்டு வந்தா இங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை. ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லா இடங்களையும் இது வந்து எல்லா இடங்களையும், அதாவது அரசு அலுவலகமாக இருக்கட்டும், விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், எல்லா அலுவலகங்களையும் வந்து இன்னைக்கு பட்டியலின மக்களுக்கு தொடர்ச்சியான நெருக்கடிகள் இருந்துகிட்டு இருக்காது. காவல்துறையாக இருக்கட்டும், எல்லா துறைகளையும் இன்னைக்கு வந்து விளையாட்டுத்துறையிலையும் இப்போ இருக்குது. அப்ப இதெல்லாம் நான் வந்து நம்ம அடையாளம் காண வேண்டியிருக்கு. இப்ப இந்த செக்ரட்டரி அடையாளம் காண்கிறதுக்கே நமக்கு அவர் ஒரு சாதியவாதி அப்படிங்கிற அடையாளத்தை காண்கிறதுக்கே இவ்வளவு நாள் ஆகி போயிடுச்சு. அப்ப நீங்க வந்து ஒரு விழிப்புணர்வு வந்ததுக்கு பிறகுதான் அப்ப கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த கண்டுபிடிச்சு குழுவே மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு நாங்கள் இதில் வந்து பட்டியலினத்தவரும் இருக்கலாம், பட்டியலினத்தை அல்லாதவங்க கூட அனைத்து சமூகம் இருக்கும். ஆனால் நான் அனைத்து சமூகத்துக்குமான ஒரு விளையாட்டு வீரராக இருக்கின்ற பொழுது என்னை வந்து ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவன் என்பதற்காக உதாசீனப்படுத்தி என்னை வெளியேற்றினதுங்கிறது ஒரு வன்கொடுமை. நீங்கள் வந்து ஒரு தலித்தா இருந்து அவர் ஒரு நாடு தலித்தா இருந்து உங்களை அவர் வந்து உதாசீனப்படுத்தி வெளியே இருந்தால் நிச்சயமாக அவர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வருவாரு. அவர் மீது வன்கொடுமை தடுப்பு வழக்கு போடலாம். இப்ப மாவட்ட ஆட்சியர் கொடுக்கலாம், நடவடிக்கை இல்லை. சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு கொடுக்கலாம், நடவடிக்கை இல்லை. இல்லாம போது நீதிமன்றத்துக்கு போடலாமா? இப்ப நீங்க வந்து முதலில் மாவட்ட ஆட்சியருக்கு நீங்க வீரர்கள் அடிப்படையில் அந்த டீமே சேர்ந்து ஒரு புகார் கொடுங்க. ஒண்ணு வன்கொடுமை எனக்கு தானே உங்களுக்கு நடக்குதுனால அந்த 8 பேர் கொண்டவர்களுக்கு இது வன்கொடுமைன்னு தெரியுமா? அவங்களுக்கு உறுதியா தெரியும். ரைட். இப்போ அது தெரியும் அப்படின்னாக்க நீங்க அவங்கள்ட்ட பேச போறீங்க. பேசி அவர்களை வந்து விட்னஸ் ஆகிக்கிறீங்க. அவர்கள் ஒரு சாட்சி. அந்த சாட்சியை வச்சு நீங்க வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுங்க, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட மனு கொடுங்க, எல்லாத்துக்கும் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புங்க. அதை நீங்க எடுத்துக்கிட்டு உயர்நீதிமன்றத்தில் போய் டைரக்ஷன் வாங்க. உயர்நீதிமன்றத்திற்கே போக முடியல அப்படின்னாலும் இங்க முதல்ல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய நீதிமன்றம் புதுக்கோட்டையிலேயும் இருக்கு. அந்த நீதிமன்றத்திலே நீங்க அந்த நீதிமன்றத்திலே கூட நீங்க இதுக்கு நீதி கேட்கலாம். நீதி கேட்கலாம்னா அவர் மீது வழக்கு போட்டதை நீங்க எல்லா பக்கமும் நீங்க அனுப்பியிருக்கீங்க. அந்த பேப்பரை எடுத்துட்டு போயிட்டு அவர் மீது வழக்கு போடுறதுக்கு நீங்க நிச்சயமா வந்து மாவட்டத்தில் இருக்க காவல்துறை வழக்கு போடாது. அப்ப நாம அதுக்கு போடாம இருக்குன்னா அதுக்கு ஒரு 30 நாள் டைம் கொடுங்க. 30 நாள் கழிச்சு நீங்க வந்து வன்கொடுமை நீதிமன்றத்துக்கு போங்க. பிசிஆர் கோர்ட்டுன்னு இருக்கு. அந்த கோர்ட்ல வன்கொடுமை தடுப்பு சட்ட நீதிமன்றம் வந்து நீதிமன்ற வளாகத்துல உங்களுக்கு பழைய ஆர்டிஓ அலுவலகத்துல தான் இப்ப வன்கொடுமை தடுப்பு சட்ட அந்த நீதிமன்றங்கள் இருந்துட்டு இருக்கு. அந்த பழைய ஆர்டிஓ அலுவலகம் அங்க போய் நீங்க வந்து நீ ஒரு வழக்கறிஞரை பிடிச்சி அந்த வழக்கறிஞர் மூலமாக
நீங்கள் ஒரு டைரக்ஷன் அவர் மேலே கேளுங்க, பிசிஆர் போடணும். இந்த மாதிரி நடந்திருக்கு சம்பவம், எனக்கு வந்து வன்கொடுமை நடந்திருக்கு, என்ன வந்து உதாசீனப்படுத்தியிருக்கிறாரு. ஒரு பட்டியலினத்தை அல்லாதவர் ஒரு பட்டியலினத்தவர உதாசீனப்படுத்தினா அது பியூர்லி அட்ராசிட்டி, வன்கொடுமை. அதில் வந்து எந்த தயவு தாட்சணையும் இல்லாமல் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு வந்து ஒரு புரியும் வகையில் சொல்லி விளையாட்டு வீரர்களுக்கும் அறிவுரைகளை வழங்கி இந்த மாவட்டம் முதன்மையாக மாவட்டம் மாறணும் தமிழ்நாட்டிலே அப்படிங்கிறத நீங்கள் பேசியிருக்கீங்க. ரொம்ப இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. உங்களுடைய சேவைகள் இந்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் வரவட்டும். நன்றி.